Check. Mic test. Check. 1, 2, 3. இந்த அற்புதமான மாலை வேளையிலே புரட்சி தலைவர் இதயக்கனி டாக்டர் எம்ஜிஆர் அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு அற்புதமான பாடல்களின் தொகுப்பு உங்களுக்காக வந்து கொண்டிருக்கிறது. கேட்டு மகிழுங்கள். வாத்தியார் அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற நம்ம புரட்சி தலைவர் டாக்டர் இதயக்கனி டாக்டர் எம்ஜிஆர் ஏன் அவரை வாத்தியார் அப்படின்னு அழைக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரியான அற்புதமான புத்திமதிகளை நம்ம எல்லாருக்கும் அவர் வந்து டீச் பண்ணதுனால தான். முதல் பாடல் எம்ஜிஆர் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஒரு பாடல் எனக்கு தெரிஞ்ச கேட்டு மகிழுங்கள். நான் ஆணையிட்டா அது நடந்து விட்டா, நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டா, இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன். உடல் உழைக்கச் சொல்வேன், அது இழுக்கச் சொல்வேன், அவன் உரிமை பொருள்களை தொடமாட்டேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார், ஒரு மானமில்லை அதில் ஈனமில்லை, அவர் எப்போதும் வாக்கிப்பார். எதிர்காலம் வரும் என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் நாட்டத்தை ஒழிப்பேன், பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன், வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார், உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். ஊமைகள் ஏங்கவும் உண்மைகள் தூங்கவும் நானா பார்த்திருப்பேன், ஒரு கடவுள் உண்டு அவர் கொள்கை உண்டு அதை எப்போதும் காத்திருப்பேன். முன்பு இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த மாநிலம் திருந்திட பிறந்தார், இவர் திருந்தவில்லை, மனம் மறுக்கவில்லை,
அந்த வேலோ சொன்னதை மறந்தார், அந்த வேலோ சொன்னதை மறந்தார். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இங்கு ஏழைகள் வேதனை படமாட்டார். உயிர் உள்ளவரை ஒரு துன்பமில்லை, அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார், அவர் கண்ணீர் கடலிலே விழமாட்டார். அற்புதமான பாடல். நம்ம ஆக்சுவலாக இப்போ எல்லாருமே பேசிட்டு இருப்போம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரிஜினல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்ற அந்த காட்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கொடுத்த ஒரு காட்சி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வந்த அந்த ஒரு காட்சி தான். வணக்கம். ஆக்சுவலாக கூஸ் பம்ப்ஸ் கொடுத்த ஒரு காட்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த படத்தில் வர ஒரு காட்சி தான். அது வரைக்கும் அவர் வந்து பயந்து இருப்பார். அதாவது ஒரு முதல் எம்ஜிஆர். ஸோ அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு வேற ஒரு எம்ஜிஆர் வந்த உடனே நம்ம நினைப்போம், எப்படா அடிக்க போறாருன்னு. அப்போ ஒரு சரியான ஒரு சந்தர்ப்பத்தில் செம்மையா வாத்தியார் பின்னி பெடல் எடுத்துட்டு இந்த பாட்டை பாடுவார். அப்படியே தேட்டரே அல்லவல கொல்லப்படும். ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க அந்த சமயத்தில் வந்துட்டு எம்ஜிஆர் வந்துட்டு நம்பியார் அடிக்கும்போது தியேட்டர் ஸ்க்ரீன் எல்லாம் பீச்சிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறமா இல்லை திரும்பி எம்ஜிஆர் அடிப்பார் பாருங்கன்னு சொல்லி அவங்க சமாதானப்படுத்தி உட்கார வச்சு படத்தை ஓட்டியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த சமயத்திலேயே அந்த காலத்திலேயே எம்ஜிஆருக்கு வெறியர்கள் இருந்திருக்காங்க. அடுத்த பாடல் ஒரு இதே மாதிரியான ஒரு எனர்ஜியோட வர்ற ஒரு பாடலா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் இது வேற விதமான ஒரு எனர்ஜி உங்களுக்கு கொடுக்கும். ஒரு மனிதன் எப்படிலாம் இருக்கணும், அவங்க என்னெல்லாம் பண்ணணும், அவன் என்னெல்லாம் பண்ணால் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றத அற்புதமாக விளக்குற ஒரு பாடல். அதுவும் ஒரு நம்ம வாத்தியார் யார்கிட்ட விளக்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சரோஜா தேவி கிட்ட. வேட்டைக்காரன் படத்துல இருந்து ஒரு செமையான ஒரு பாட்டு கேட்டு மகிழுங்கள். இது பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார், புரட்சி தலைவரின் பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். மானம் பெரியதென்று வாழும் மனிதர்களை மான் என்று சொல்வதில்லையா? தன்னை தானும் அறிந்து கொண்டு ஊருக்குள் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா?
அறிந்து கொண்டு ஊருக்கும் சொல்பவர்கள் தலைவர்கள் ஆவதில்லையா? உன்னை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அம்மா பூமியில் நீராக வாழ்பவர் எல்லோரும் சாமிக்கு இல்லையா? வீர தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? பூமியில் நீராக வாழ்பவர் எல்லோரும் சாமியின் பிள்ளை இல்லையா? வீர தேவை அறிந்து கொண்டு வாரி கொடுப்பவர்கள் தெய்வத்தின் பிள்ளை இல்லையா? உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். அடுத்த ஸ்டான்ஸா தான் ஒரு அற்புதமான ஸ்டான்ஸா. அந்த மாதிரியே வாழ்ந்து காட்சியவர் நம்ம புரட்சி தலைவர். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். ஒரு மாற்று குறையாத மன்னவன் இவன் என்று போற்றி புகழ வேண்டும். உன்னை அறிந்தால் நீ உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். என்ன ஒரு அற்புதமான தத்துவ பாடல். அந்த காலத்துல அழகா ஒரு குதிரையில உட்காந்துட்டே போயிட்டு இருப்பாரு. கீழே சாவித்திரி மேடம் நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்போ இவர் அப்படியே நின்று பாடிட்டு அற்புதமான இந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த அனைவருக்கும் நன்றி. அடுத்து இன்னொரு சூப்பரான ஒரு பாடல். ஆக்சுவலாக இவரெல்லாம் வந்து டைம் டேபிள் போட்டு பாட்டு பாடுவார்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பாடல்களை நமக்கு கொடுத்து அந்த சமயத்தில் இருந்த மக்கள் எல்லாருமே தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருந்தாரு. அதனால தான் அவருக்கு வாத்தியார் அப்படின்ற ஒரு பட்டமும் வந்துச்சு. இது இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு பாடல். ஸ்லோ பீட், பட் ஆனால் செம்மையாக இருக்கும். கேட்டு மகிழுங்கள்.
போன போக்கிலே மனம் போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா? கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? என்ன ஒரு அற்புதமான ஒரு பாடல் பாருங்க. நம்மளாம் உட்கார வச்சு யாராவது சொல்லி கொடுக்கணும், நம்ம அதெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனா நம்ம வாத்தியார் வந்து அவரை நிக்க வச்சு செம்மையான ஒரு பூஜை எடுத்துருவாரு. நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். நீ பார்த்த பார்வைகள் கனவோடு போகும், நீ சொன்ன வார்த்தைகள் காற்றோடு போகும். ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும், உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போகும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? பொய்யான சில பேருக்கு புது நாகரீகம், புரியாத பல பேருக்கு இது நாகரீகம். முறையாக வாழ்வோர்க்கு எது நாகரீகம்? முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். முன்னோர்கள் சொன்னார்கள் அது நாகரீகம். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம்? வருந்தாத உருவங்கள் பிறந்தென்ன லாபம்? இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா? கால் போன போக்கிலே மனம் போகலாமா? என்ன ஒரு அற்புதமான தத்துவ பாடல். இதெல்லாம் நமக்கு யாராவது எழுதி கொடுத்துட்டு இதை படிங்க, படித்து நீங்கள் அது மாதிரி நடங்க அப்படி சொன்னால் நம்ம கேட்போமா? அப்போ அவங்க வேறு வேலை இல்லை அப்படி சொல்லிட்டு நம்ம பாட்டு போய்கிட்டே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் கலந்து கொடுக்குற போது எவ்வளோ இனிமையாக இருக்குது, கேட்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதை விட ஒரு விஷயம் என்னென்னா, அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு அந்த அருகதை இருக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அந்த அருகதை
வாத்தியாருக்கு இருக்கு. அதனால தான் அவர் இன்னமும் அவர் சொல்றதை நம்ம கேட்கறதுக்கு ரெடியா இருக்கோம். அவர் கேட்கறது எல்லாத்தையுமே, சொன்னது எல்லாத்தையுமே கேட்டுட்டே இருக்கோம். ஸோ இதுதான் அவருடைய இது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இன்னைக்கும் சொல்றாங்க. அதுதான் வாத்தியார். அடுத்து இன்னொரு செமையான ஒரு பாட்டு. இது ஒரு ஃபாஸ்ட் பீட்டு. ஏன்னா 2 ஸ்லோ பீட் கேட்டாச்சு, ஒரு ஃபாஸ்ட் பீட் போயிடுவோம். இதுலேயும் ஒரு அற்புதமான ஒரு மெசேஜ் தான் இந்த பாட்டுமே. கேட்டு மகிழுங்கள். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. பாதை தவறாமல் பண்பு குறையாமல் பழகி வர வேண்டும் தோழா. அன்பே உன் அன்னை, அரியே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே என் தேவன். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடித்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. நம்ம எனர்ஜியான ஒரு பாட்டு. இந்த பாட்டுல ஒரு இடத்துல கூட வாத்தியார் நிற்கவே மாட்டாரு, ஓடிட்டே இருப்பாரு. இங்கேயும் அங்கேயும் அங்கேயும் இங்கேயும். நான் சொல்ல வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும், கோழை குணம் மாற்றும் தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. வாழை மலர் போல பூமி முகம் பார்க்கும், கோழை குணம் மாற்றும் தோழா. நாளை உயிர் போகும், இன்று போனாலும் கொள்கை நிறைவேற்று தோழா. அன்பே உன் அன்னை, அரியே உன் தந்தை, உலகே உன் கோவில், ஒன்றே உன் தேவன். அந்த மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடித்த பின்னாலும் பேச்சிருக்கும். உள்ளம் என்றொரு ஊர் இருக்கும், அந்த ஊருக்குள் எனக்கு ஒரு பேர் இருக்கும். கடமை அது கடமை, கடமை அது கடமை. செம்மையான பாட்டு. அப்படி நம்ம படுத்துட்டு இந்த பாட்டை கேட்டு இருந்தோம்னா இந்த பாட்டு வந்தோன்னு எழுந்து உட்காந்துருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜி இருக்கிற ஒரு பாட்டு. இன்னும் நிறைய இருக்கு. அப்படியே அவர் கொட்டி வச்சிருக்காரு நம்ம வாத்தியார். நம்மளால எல்லாத்தையுமே பாட முடியாது. ஏன்னா நிறைய பாட்டு டிஎம்எஸ் வேற லெவலில் பாடியிருப்பாரு. நம்மளால என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் நம்ம பாடுவோம்.
அடுத்து நம்முடைய அரசியலை பற்றி தலைவர் வாத்தியார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வாத்தியாரோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். ஆக்சுவலாக அவர் ஒரு கட்சியில் இருந்தார். அந்த கட்சியே அவரால் தான் வளர்ந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி கட்சியில் இருந்துக்கிட்டே அந்த கட்சியுடைய அதுதான் ஆட்சியில் இருந்திருக்கு. ஆனால் அதை எதிர்த்து நிறைய பாடல்கள் அவர் பாடியிருக்காரு. ஸோ அற்புதமான அடுத்த ஒரு பாடல் உங்களுக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவதற்காக. நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. நன்மை என்பது நாளை வருவது நம்பிக்கை ஒளியாகும். புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. பொருள் கொண்ட பேர்கள் மனம் கொண்டதில்லை. தரும் கைகள் தேடி பொருள் வந்ததில்லை. மனம் என்ற கோவில் திறக்கின்ற நேரம் அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். அழுதவர் சிரிப்பதும் சிரிப்பவர் அழுபவும் வெளி வழி வந்ததில்லை. ஒருவருக்கென்றே உள்ளது எல்லாம் இறைவன் தந்ததில்லை. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. கங்கை யமுனை காவிரி வைகை ஓடுவது எதற்காக? நாளும் உழைத்து தாகம் எடுத்த தோழர்கள் நமக்காக. கேள்விக்குறி போல் முதுகு வளைந்து உழைப்பது எதற்காக? மானம் ஒன்றே பெரிதென எண்ணி பிழைக்கும் நமக்காக. புத்தன் இயேசு காந்தி பிறந்தது பூமியில் எதற்காக? தோழா ஏழை நமக்காக. என்ன ஒரு அற்புதமான அரசியல் பாடல் பார்த்தீங்களா? ஸோ என்னைக்கா இருந்தாலுமே உழைப்பு ஒன்று தான் நமக்கு மூலதனம். அந்த உழைப்பு தான் நம்மளுக்கு நல்லதை கொடுக்கும்.
தெய்வம், கடவுள், உண்மைதான் கடவுள் அப்படின்னு பல விஷயங்களை ஒரு சின்ன பாட்டுல அப்படியே பாஸ் பண்றாரு. இதுதான் புரட்சி தலைவர். அடுத்து இன்னொரு செமையான ஒரு பாட்டு. ஊரில் எல்லாரும் எப்படி ஏமாத்துறாங்க, அதுலேருந்து எப்படி நீங்கள் உங்களை காத்துக்கலாம் அப்படின்றதுக்கு. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காடும் தோற்றம் உயிரை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. அறிவை நீ நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும் பொய்யே சொல்லாதது. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காவலரே வேஷமிட்டால் கள்வர்களும் வேற்றுருவில் கண் முன்னே தோன்றுவது சாத்தியமே. காத்திருந்து கள்வருக்கு கைவிலங்கு போட்டிவிடும் கண்ணுக்கு தோணாத சத்தியமே. ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். ஓடும் பொய்த்திரையை கிழித்துவிடும் காலம் புரியும் அப்போது மெய்யான கோலம். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது. ஓம் முருகா என்று சொல்லி உச்சரிக்கும் சாமிகளே, ருத்ராட்ச பூனைகளால் வாழ்றீங்க. சீமான்கள் போர்வையிலே சாமானிய மக்களை ஏமாற்றி கொண்டாட்டம் போடுறீங்க. பொய்மை எப்போதும் ஒவ்வொருவதும் இல்லை, உண்மை எப்போதும் தூங்குவதும் இல்லை. கண்ணை நம்பாதே. கண்மூடி போகிறவர் போகட்டுமே. பொன்பொருளை கண்டவுடன் வந்த வழி மறந்துவிட்டு கண்மூடி போகிறவர் போகட்டுமே. என் மனதை நான் அறிவேன், உன் உறவை நான் மறவேன், எதுவான போதிலும் ஆகட்டுமே. நன்றி மறவாத நல்ல மனம் போதும், என்றும் அதுவே என் மூலதனம் ஆகும். கண்ணை நம்பாதே, உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை
இல்லாதது. அறிவை நம்பு, உள்ளம் தெளிவாகும், அடையாளம் காட்டும், பொய்யே சொல்லாதது. என்ன ஒரு அற்புதமான பாடல் பார்த்தீங்களா? ஸோ திருட்டு புரட்டு அந்த மாதிரியான இருக்கிறவங்க எல்லாரையுமே அவர் வந்து இந்த பாட்டில் சாடுறாரு. அது மட்டும் இல்லாமல் ஓ முருகான்னு சொல்லி இருக்கிற ருத்ராட்ச பூனைகளை அப்படின்றாரு. சான்ஸே இல்லை. ஏன்னா அவர் என்ன சொன்னாலுமே அதில் ஒரு விஷயம் இருக்கும் அப்படின்னு நம்புகிறவங்க நாங்கள். ஸோ கண்டிப்பாக அது அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்திருக்கு, இந்த காலத்துலேயும் அப்படி தான் இருக்குது. என்ன பண்ணுறது? அடுத்து ஒரு அற்புதமான ஒரு பாடல். இது வந்து அன்பே வா படத்துல இருந்து. இது வந்து தத்துவ பாடல் அப்படின்னு சொல்ல முடியாதுனாலும் ஒரு அற்புதமான ஒரு பாடல். அன்பேவா வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு ஜாலியான ஒரு படம். எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் ரொம்ப கேஷுவலாக நடித்த ஒரு படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ரொம்ப கேஷுவல்னா ரொம்ப கேஷுவல், ரொம்ப ஜாலியாக. புதிய வானம் வானம் வானம், புதிய பூமி பூமி பூமி, புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, புதிய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்துக் கொண்ட வேளையிலே, இமயத்தில் இருக்கும் குளிர் காற்று இன்று இதயத்தை தொடுகிறது. அன்று இமயத்தில் சேரன் கூடி பறந்த அந்த காலம் தெரிகிறது, அந்த காலம் தெரிகிறது. புதிய வானம் புதிய பூமி, எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. பிள்ளை கூட்டங்களை பார்க்கையிலே, பிஞ்சு மொழிகளை கேட்கையிலே,
பார்க்கையிலே நெஞ்சு மொழிகளை கேட்கையிலே நல்லவரெல்லாம் நலம் பெறுவார் என்று நம்பிக்கை பிறக்கின்றது. இவர் வர வேண்டும், புகழ் பெற வேண்டும் என்று ஆசை பிறக்கின்றது, என்று ஆசை பிறக்கின்றது. ஓ லா 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 லா, ஓ லா 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 லா. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகிறது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற பேதமில்லை. எந்த நாடு என்ற கேள்வி இல்லை, எந்த ஜாதி என்ற பேதமில்லை. மனிதர்கள் அன்பின் வழி தேடி இங்கு இயற்கையை வணங்குகிறார். மலை உயர்ந்தது போல் மனம் உயர்ந்ததென்று இவர் வாழ்வில் விளக்குகிறார். இவர் வாழ்வில் விளக்குகிறார். ஓ லா 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 லா, ஓ லா 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 லா. புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பொழிகின்றது. நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ணப்பூ மழை பொழிகிறது. செம்மையான ஒரு பாட்டு. அப்படியே கலரில் நம்மலாம் ஃபஸ்ட்டு சிம்லாவை பார்த்த ஒரு பாடல். இந்த பாட்டு மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சிம்லாவில் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த படம் முழுக்க ஊட்டியில் தான். பட் ஸ்டில் நமக்கு அது சிம்லான்னு நம்ப வச்சாங்க பாருங்க, அங்கே நிற்கிறாங்க. ஆனால் இந்த பாட்டு எனக்கு எப்பவுமே ஃபேவரட். ஏன்னா இவ்வளோ ஒரு இதுவும் நான் அதே மாதிரி தான். நம்ம படுத்துட்டு ஒரு பாட்டை பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, டிவி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வந்துச்சுன்னா துள்ளி எழுந்து உட்காந்துரும். ஏன்னா அவரோட எனர்ஜி நம்மளுக்கு அப்படியே துத்திக்கும். ஓகே, ஓரளவுக்கு நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணியாச்சு. அதாவது நான் எடுத்து வச்ச பாடல்களில் இப்போ அடுத்து ஒரு டூயட்ஸுக்கு போயிடலாம். ஏன்னா நம்ம வாத்தியார் டூயட்ஸ்லேயும் பொழந்து கட்டியிருக்காரு. இன்னும் 2-3 காதல் பாடல்கள் சோலோவில் இருக்குது. பட் அது நிறைய தடவை நானே பாடிட்டேன்றதுனால அதை நான் ஸ்கிப் பண்ணிடுறேன். இப்போ நம்ம டூயட்ஸுக்கு போயிடலாம். அற்புதமான சில பாடல்கள் உங்களுக்காக, கேட்டு மகிழுங்கள். பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பச்சை கிளி முத்துச்சரம் முல்லை கொடியாரோ, பாவை என்றும் தேரில்
மகள் நீயோ. தத்தை போல் தாவும் பாவை பாதம் நோவும் என்று வெட்டை போல் பூவை தூவும் வாடை காட்டும் உண்டு. கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ, கண்ணில் ஆடும் மாங்கனி கையில் ஆடுமோ. அச்சிக்கிளி சமுத்துச்சரம் அமுங்கை கொடியாரோ, ஆயனும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. தாழை போல் தோகை மேனி என்று அழும் போது மேலும் கீழ் மாடும் ஆசை உண்டு. காணாததும் கேளாததும் காதலில் விளங்கிடுவோம். பொன்பட்டாடி மூடி செல்லும் தேஞ்சிட்டோடு மெல்ல, நான் தொட்டாடும் வேலை தோறும் போதை என்ன சொல்ல. பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா, பள்ளிக்கூடம் போகலாம் பக்கம் ஓடிவா. பச்சை கிளிய முத்துச்சரம் அமுங்கை கொடியாரோ, பாவை என்னும் தேரில் வரும் தேவன் மகள் நீயோ. எங்க சகோதரியால நேரில் வர முடியல, அதனால ஆன்லைனில் வந்து இந்த பாட்டை உங்களுக்காக பாடியிருக்காங்க. ஒரு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த பாடம் உங்களுக்கு அது அற்புதமான ஒரு பாடம்.
காவல்காரன் படத்துல இருந்து ஒரு செம்மையான ஒரு பாட்டு. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நூறு நிலாவை ஒரு நிலவாக்கி பாவை என்று, 1000 மலரை ஒரு மலராக்கி பாவை என்று, கண்ணீனாக மானாக நின்று ஆடவோ, மாலை நேரம் வந்து ஆடவோ, மாலை நேரம் வந்து ஆடவோ. ஓய்யா, ஓய்யா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. நீலை கண்ணாடி கண்ணம் கண்டு மலர்களூரும் கிண்ணம் என்று அது சிந்தாமல் சில்லாமல் பக்கம் வா, அன்பு தேரோடை பாயின்ற சொர்க்கம் வா, அது சிந்தாமல் கொள்ளாமல் பக்கம் வா, அன்பு தேரோடை பாயின்ற சொர்க்கம் வா. மண்ணின் தோளோடு கொஞ்சம் கீழே, பாவம் நீரோடு பின்னிச் செய்யும் மாலை. உன்னை நெஞ்சென்று அச்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உன்னாத கண்டித்தேன். உன்னை நெஞ்சென்று அச்சத்தில் சந்தித்தேன், உந்தன் கை கொண்டு உன்னாத கண்டித்தேன். நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. இடை நூலாடி செல்ல செல்ல சின்ன பூமேனி காணாத கண்ணென்று, சொல்லித் தீராத இன்பங்கள் வந்தென்ன, சின்ன பூமேனி காணாத கண்ணென்று, சொல்லித் தீராத இன்பங்கள் என்னென்ன. ஓய்யா, ஓய்யா. நினைத்தேன் வந்தாய் 100 வயது, கேட்டேன் தந்தாய் ஆசை மனது. ஓய்யா, ஓய்யா.
செம்மையான ஒரு பாட்டு. நம்ம புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் மீன்ஸ் வாத்தியார் அண்ட் ஜெயலலிதா பாடின அந்த பாடல். ஸோ நம்ம புரட்சி தலைவர் இதயக்கனி பொன்மனச் செம்மல் டாக்டர் எம்ஜி ராமச்சந்திரனுடைய பிறந்த நாள் கொண்டாட்டமாக அவருடைய தத்துவ பாடல்கள் சிலதும் சில காதல் பாடல்களையும் நம்ம பார்த்தோம். இதோடு இந்த நிகழ்ச்சி முடிவடைகிறது. மீண்டும் வேறொரு சந்தர்ப்பத்தில் உங்களை மறுபடி சந்திக்கிறேன். இந்த ராக்கிங் ஸ்டூடியோவில் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். என் நம்பர் அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த இதிலேயே இருக்கும். இல்லைனா இங்கே மெசேஜ் பண்ணுங்கள், நான் டிஎம் பண்ணி உங்களை கேட்டுக்கிறேன். அனைத்து விதமான ஆசைகளுடன் சந்தோஷத்துடன் இந்த 2025 வருஷம் நம்ம எல்லாருக்கும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். திஸ் இஸ் ராக்கிங் ராகுல்.